கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் நாம் வெட்கப்படாமல் இருந்து நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 2 தீமோத்தேயு 1:11-12 வாசிக்கிறோம். நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரென்று அறிவேன் என்று பவுல் சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று ரோமர் 8:18 வாசிக்கிறோம். நமக்கு வருகிற பாடுகள் நாம் அடைகிற மகிமைக்கு ஒப்பாகாது. நாம் எந்த அளவுக்கு பாடுகளின் வழியாய் கடந்து போகிறோமோ அந்த அளவுக்கு நாம் மகிமை அடைகிறோம். நம்முடைய விசுவாசமும் பெருகும். 2 கொரிந்தியர் 1:5 வாசிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் பெருகும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே ஆறுதலும் பெறுகிறது. 1 பேதுரு 4:13 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று. நாம் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாய் இருக்கும்போது நாம் சந்தோஷப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். நீதி நிமித்தமாக நாம் பாடுபட்டால் நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:14 அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறதற்கு வெட்கப்படாமல் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5:40 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபட்டால் நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும். நாம் நன்மை செய்து பாடுபட்டால் நாம் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். 1 பேதுரு 4:16 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.